இந்த மாதிரி வீடியோ இது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பீஃபோட ரெப்ஸை வச்சு தான் கம்பாரிசன் வீடியோ 2 கடையை எடுத்து வச்சிருக்கேன். அதில் எந்த கடை பெஸ்ட்டுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா பீஃப் லவர் நிறையா பேர் இருக்கீங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ரீசெண்டாக வந்து என் வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனது தான் குளத்தூரில் இருக்க இந்த சிட்லி பீஃப். இங்கே வந்து பீஃபோட ரெப்ஸ் வந்து 100 கிராம்ஸ் 90 ருபீஸாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே போனால் 100 கிராம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அரௌண்ட் 500 to 550 ருபீஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 550 கிராம்ஸ் இல்லைனா 600 கிராம்ஸ் இருக்கும். சாப்பிட்ற டேஸ்ட்டு ஆவரேஜாக இருந்துச்சு. 5க்கு ஒரு 3 தான் ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா பீஸ்லாம் ரொம்ப ஆடாக இருந்துச்சு, கடிக்கவே முடியல, அவ்வளோ ஆடு. சாப்பிட்டு முடிச்சேன். நெக்ஸ்ட்டு போனது என் வீட்டிலேருந்து 22 கிலோமீட்டர்ஸில் போனது தான் இந்த டேன் கிச்சன். இது எங்கே இருக்குன்னா ராயப்பேட்டையில் இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய படா சைஸ் பீஸே வெறும் 350 ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அங்கேயோட இங்கே பீஸு பெருசாக வந்துச்சு, 350 ருபீஸ் காஸ்ட்டு கம்மியாக வந்துச்சு. அதேமாரி இவங்க கட் பண்ணும் போதே செம்ம டெம்ப்டிங் ஆகிடுச்சு. அங்கேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி டேஸ்ட்டை பார்க்கலாம், டேஸ்ட்டு பார்த்தா அங்கேயோட இங்கே ப்ராப்பராக பீஃப் ரெப்ஸ் குக் ஆகிருந்தது. அந்த மெக்சிகன் சாஸ்லாம் வச்சு சாப்பிடணும், டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் கம்பேரிசன் பண்ணேன்னா இங்கே வந்து நான் 5க்கு 4.5 ரேட்டிங் கொடுப்பேன் இந்த பீஃப் ரெப்ஸுக்கு. அங்கேயோட இங்கே ரேட்டும் கம்மியாச்சு, டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பீஃப் லவரு, பீஃப் ரெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும், நல்ல கடைனா கண்டிப்பாக அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். டாடா.